Hey, hi, hello everyone. Welcome to Handle Learning Together. This is Meenu Narayanan, your social science teacher. Yes, நாம இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Civics and Economics ஓட first, second and third units ஓட complete one shot revision பார்க்க போறோம். This is going to be a quick but knowledge enrichment-ஆ இருக்க போகுது. நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் ஆஃப் சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அந்த 3 லெசன்லையுமே வந்து we are going to completely get a quick revision. Also நாம இந்த செஷனுக்கு அப்புறம் we will meet in a mentee session. So அந்த mentee sessionல இதே 1, 2, 3 chapters of civics and economics ஓட 1 mark questions இருக்க போகுது, book inside and book back as well. So please pay attention to this session through and through. கம்ப்ளீட்டா இருங்க. And also நாம இங்க இம்பார்ட்டண்டா டிஸ்கஸ் பண்ற எல்லா ஹிண்ட்ஸ்மே உங்களோட ஹிண்ட்ஸ் நோட்புக், சோஷியல் ஹிண்ட்ஸ் நோட்புக்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் நீங்க 3 லெசன் இன் சிவிக்ஸ், 3 லெசன் இன் எக்கனாமிக்ஸ் படிச்சதுக்கு ஈக்குவல். ஸோ ஆல் தி 6 chapters குவிக்கா ஒன் ஷார்ட் ரிவிஷன் பார்க்க போறோம் இன் திஸ் செஷன். ஸோ ஷால் வி கோ எவ்ரிபடி? எஸ். ஸோ யூனிட் 1 இஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இன் சிவிக்ஸ். உங்களுக்கு ப்ரீஆம்பிள் பத்தி ஒரு ப்ரீஆம்பிள்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு புக்கோட ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபேஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனோட ப்ரீஆம்பிள் தான் வந்து ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மாதிரி. ஸோ அதில் என்ன இருக்கும்? ஐடியல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ரீஆம்பிள் வந்து வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிக்குது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாவரன், சோஷியல், செக்யுலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், SSDR அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஆர்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் சாவரன், சோஷியலிஸ்ட், அப்புறம் செக்யுலர், அப்புறம் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். திஸ் இஸ் த ஆர்டர் வி ஷுட் ரிமெம்பர். ஓகே. ஸோ சிட்டிசன்ஷிப்னா என்ன? சிட்டிசன்ஷிப் இட் இஸ் த சிவிஸ் அப்படின்னா வந்து லாட்டின்ல ரெசிடென்ட் ஆர் சிட்டி, ஒரு இடத்தோட ஒரு ரெசிடென்ட், ஒரு குடியிருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் ஃபார் த ஹோல் ஆஃப் இந்தியா. ஆர்டிகல்ஸ் 5 to 11 அண்டர் பார்ட் 2 ஆஃப் த சிட்டிசன்ஷிப். ஸோ உங்களுக்கு 5 to 11 இங்க நீங்க இம்பார்ட்டண்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிட்டிசன்ஷிப் வந்து ஆர்டிகல் நம்பர் 5ல இருந்து 11 வரைக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு எப்படி நம்ம சிட்டிசன்ஷிப்பை அக்வஸ் பண்ணிக்கலாம்? we can acquire through birth, descent, registration, naturalization and incorporation of territory. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து you have it by birth. நீங்க வந்து இந்தியாலேயே பிறந்திருந்தீங்கன்னா by birth and by descent from your parents' descent. And registration நீங்க வந்து இந்தியன் சிட்டிசன் ஆகணும்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். And by naturalization and incorporation of territory, அதாவது புது டெரிட்டரி இந்தியாவோட ஜாயின் ஆச்சுன்னா அவங்களும் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆயிடுவாங்க. Salient features of Constitution of India. It's a very very important question for your 5 marks in civics. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா ஓவர் த இயர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த கொஸ்டின் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு உங்களோட போர்டு எக்ஸாம்ஸ்ல. இப்பவே ரைட் த ஹெட்டிங் salient features of Constitution of India. ஸோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா இட் இஸ் த லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப லென்த்தியஸ்டான கான்ஸ்டிடியூஷன். இட் இஸ் த லிவிங் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னும் கூட அமெண்ட்மெண்ட்ஸ் நாம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே. ஸோ இட் ஹாஸ் borrowed most of its provisions. ஓகே. எங்கிருந்து? ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரிஸ். ஸோ நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் பாரோ பண்ணிருக்கு. இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃபிளெக்சிபிள். ஏன் அப்படின்னா நம்மளால கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும், சேஞ்சஸ் பண்ண முடியும். அதனால இட்ஸ் பார்ட்லி ஃபிளெக்சிபிள். பட் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அதனால இட் இஸ் பார்ட்லி ரிஜிட். ஸோ நம்ம வந்து ஒரு யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். நாம நம்மளோட பேசிக் டாக்டரின், கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் பிரின்சிபலை தாண்டி நாம வந்து எதையுமே அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான சில ரிஜிடிட்டியும் இருக்கு, சில ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு. ஸோ ரைட் இட் டவுன். லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல், borrowed most provisions from various countries around the world, and partly rigid, partly flexible. Okay. Yes. So next, India என்னது? it is a secular state. நம்ம வந்து எல்லா ரிலிஜனும் ஒன்னா நம்ம பார்க்கிறோம். it is a secular state. it provides an independent judiciary. நமக்குன்னு ஒரு judiciary independent-ஆ இருக்கு. it introduces universal adult franchise and accords the right to vote to all citizens above the years of 18 without any discrimination. It's a very very important point to note. So number 1, secular state and வந்து independent judiciary இருக்கு. We have a high court in the state and supreme court at the central level. And உங்களுக்கு it introduces, so Constitution of India என்ன introduce பண்ணுது? Universal adult franchise. அதாவது யாரும் 18 yearsக்கு மேல இருந்தாலும் they can vote without any discrimination. May it be a male, may it be a female, may it from this caste, this religion, that religion, no matter what, you are eligible to vote. Okay. So next is the fundamental rights. Very very important topic. So fundamental rights ல வந்து
part 3 of the constitution la fundamental rights cover ஆகுது. So அங்க நீங்க பாத்தீங்கன்னா right to equality, right to freedom, right against exploitation, right to போட்டுறக்கூடாது, right against exploitation, right to religion, cultural and educational rights, right to constitutional remedies. Come on, repeat with me. இப்பவே எல்லாரும் வாங்க. Right to equality, right to freedom, right against exploitation, right to religion, constitutional, cultural and educational rights, right to constitutional remedies. Okay, so right to equality எங்க இருந்து article 14 ல இருந்து 18 வரைக்கும். This can be asked in your 5 marks as well. Article 14 equality before law, article 15 prohibition of discrimination of grounds on religion, race, caste, sex or place of birth. இந்த மாதிரி இப்போ வந்து இந்த மதம், இந்த ரேஸ், இந்த caste, ஆண் பெண், இந்த இடத்துல இருந்து பிறந்தவங்க இப்படிங்கிற பேசிஸ்ல யாரையும் டிஸ்கிரிமினேட் பாகுபாடு பண்ணக்கூடாது. Equality of opportunity in matters of public employment. So government employment, government opportunity வந்து எல்லாருக்கும் தரணும். Okay, so everybody is capable of getting a government job. So that is article 16. Abolition of untouchability. So தீண்டாமை உங்களுக்கு புக்கோட ஓப்பனிங் பேஜ்ல இருக்குல்ல, தீண்டாமை ஒரு பாவச் செயல் அப்படின்னு சொல்லி, that is abolition of untouchability. Abolition of titles except military and academic. So article 18 படி இந்த டைட்டில்ஸ் எல்லாமே நாமளே நமக்கு கொடுத்துக்கிற டைட்டில்ஸ் அதெல்லாமே abolish பண்ணிடணும். Okay, yes. So right to freedom. இப்போ வந்து freedom of speech இருக்கு. article 19 படி you can speak, you can express, you can assemble, you can form an association. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து ப்ரொஃபஸ் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், இது எல்லாத்துக்கான ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கு. அண்ட் ஆர்டிகிள் 20ல வந்து ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் டு கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று யோர் அஃபென்சஸ் யூர் டூயிங் எனிதிங் யூ கேன் கன்விக்ட் யோர் செல்ஃப். ஸோ ஆர்டிகிள் 21ல ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. 21A ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன். ஆர்டிகிள் 22ல protection against arrest and detention of certain cases. Okay, so உங்களுக்கு these are the articles. so உங்களுக்கு என்ன நீங்க perfect-ஆ ஞாபகம் வச்சுக்கணும், right to equality 14 ல இருந்து 18 வரைக்கும் இருக்கு, right to freedom-ல 19 ல இருந்து 22 வரைக்கும் இருக்கு, right against exploitation-ல 2 இருக்கு, 23, 24. prohibition of traffic of human beings and forced labor. ஸோ உங்களுக்கு அந்த ஹியூமன் டிராஃபிக்கிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, சின்ன சின்ன குழந்தைங்கள, அண்ட் அவங்களுக்கு சைல்ட் லேபர்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் எக்ஸெட்ரா இஸ் ஆல்சோ ப்ரொஹிபிட்டட் அண்டர் ஆர்டிகல் 24. ஸோ இந்த மாதிரி புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் இஸ் அண்டர் ஆர்டிகல் அப்படின்னு கேட்டால் யூ ஷுட் ரைட் ஆர்டிகல் 24. ஓகே, ஸோ ரைட் டு ரிலீஜியனில் பார்த்தீங்கன்னா 25 to 28. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ராப்பரேஷன் ஆஃப் ரிலீஜியன். ஸோ நம்ம என்ன ரிலீஜன் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ப்ரொஃபஸ் பண்ணலாம், அதை பற்றி பேசலாம். 26ல ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். 27ல ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் எனி ரிலீஜியன். ஸோ ரிலீஜனை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டாக்ஸஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. வி ஹேவ் த ஃப்ரீடம் தட் டு சே நோ டு த டாக்ஸஸ். ஆர்டிகல் 28ல freedom from attending religious instruction in worship in certain educational institution. If you want, you can attend. ஏதாச்சும் ஒரு religious instruction இருக்கு சில இன்ஸ்டிடியூஷன்லனா உங்களோட சாய்ஸ் அதை அட்டென்ட் பண்றதும் பண்ணாததும் அதுக்கான ஃப்ரீடம் உங்களுக்கு இருக்கு. 5ல பாருங்க. ஸோ கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், நம்மளோட லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் த மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. ஓகே, ஸோ ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ். இப்போ மைனாரிட்டிஸ் யாருன்னா, ஒரு இடத்துல வந்து இப்போ வந்து தமிழ்நாடுல வந்து தமிழ் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னா லிங்குவிஸ்டிக் மெஜாரிட்டி வந்து தமிழியன்ஸ்க்கு இருக்கும், மற்ற லாங்குவேஜஸ் பேசுகிறவங்களாம் மைனாரிட்டிஸ் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கண்ட்ரியில் இந்த ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து ரிலீஜன் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில் அப்படின்னா, ஹிந்து தான் வந்து மெஜாரிட்டி ரிலீஜன். கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்கன்னா அவங்க வந்து மைனாரிட்டி ரிலீஜியன். ஓகே, ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஏதாவது சர்ச்சஸ், அவங்க ஏதாவது மாஸ்க், அவங்க ஏதாவது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா they have the right to do it under article 30. Okay, right to constitutional remedies வந்து it is very very important, please note it down. article 32 allows to seek redressal to the fundamental rights. article 32ல தான் நம்ம fundamental rightsல ஏதாச்சும் ஒன்று பாதிச்சதுன்னா நம்ம போய் அதை அப்போஸ் பண்ணி கேஸ் போடுறதுக்கான எல்லா பவர்ஸும் இருக்கு. இட் இஸ் த வெரி ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. எஸ், ஸோ வி ஹேவ் சர்டன் ரிட்ஸ் அண்டர் இட், ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமிஸ், சர்ஷியரரி, ப்ரொஹிபிஷன், குவோ வாரண்டோ, இதெல்லாமே ரிட்ஸ் அண்டர் your article 32. Okay, so first unit முடிஞ்சது. second unit குயிக்கா பார்த்துடலாம். in the second unit you have central government and third unitல state government இருக்க போகுது. ஸோ இப்போ நான் சொல்ற எல்லாமே நீங்க வந்து
2 செப்பரேட் பேஜஸ் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் சென்ட்ரல் கவர்மெண்ட், ரைட் சைடில் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம ஹிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் யோர் ரிவிஷன், நீங்கள் வந்து இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதிக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டேட் கவர்மெண்ட் எழுதிக்கோங்க. ரெண்டுமே வெரி வெரி சிமிலர் தான். ஒரு சில சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் இருக்கு. அது உங்களுக்கு ஈஸியாக நான் உங்களுக்கு இங்கே டினோட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அதே மாடலை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. ஓகே, யூ ஹேவ் த 3 wings, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. ஸோ உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 organs, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. அதே மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் சேம் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் த சென்டர். அங்கே உங்களுக்கு கவர்னர் ஆஃப் இந்தியா ஸ்டேட் கவர்மெண்ட்ல. ஓகேயா, ஸோ உங்களுக்கு பிரசிடென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா we will stick here first. ஸோ குவாலிஃபிகேஷன் இந்த லெசன்ல என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் ஃபார் த எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடென்ட் and powers of the president. So powers la pathina he has legislative, financial, judicial, military, diplomatic, emergency ella powers irukku, and removal of the president oda process we will see in this chapter. Okay, are you all clear with this? Okay, yes. So president vandu chief executive of the Indian Union அப்படினு சொல்லுவாங்க. She is the supreme commander of the armed forces. ஸோ உங்களுக்கு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து சுப்ரீம் கமாண்டர் யாரு? பிரசிடென்ட் தான். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், கரண்ட் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏன் வந்து பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னா, so he or she must be a citizen of India, age about 35 years irukkanum, he must not hold any office of profit under the union, state or local government. It's very very important. so உங்களுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் எங்கேயுமே அவர் வந்து இன்னொரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்க கூடாது. he should retire or resign from it and become the president. okay, yes, he should have the other qualifications. ஒரு member of a lok sabha so உங்களுக்கு லோக்சபா மெம்பர் ஆகக்கூடிய எல்லா குவாலிஃபிகேஷன், ஒரு பார்லிமெண்ட் மெம்பருக்கான எல்லா குவாலிஃபிகேஷனும் அவருக்கு இருக்கணும். ஸோ ஹிஸ் ஆர் ஹர் நேம் ஷுட் நாட் பி ப்ரப்போஸ்ட் பை அட்லீஸ்ட் 10. ஸோ ஒரு 10 electors அண்ட் செகண்டரி 10 electors ஆஃப் எலக்டோரல் காலேஜ் எல்லாருமே வந்து இவங்க பிரசிடென்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த எலக்டோரல் காலேஜில் வந்து, எலக்டோரல் காலேஜ்னா ஒன்றும் இல்லை, ஸோ உங்களுக்கு பார்லிமெண்ட்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓட் பண்ணுவாங்க ஒரு பிரசிடென்ட் யாருன்னு சூஸ் பண்ணுறதுக்கு. So those members will become the part of electoral college. So ஒரு 10 electors ஆச்சு, okay, he will be the president, she will be the president and propose பண்ணணும். okay, so election of the president is a very important question. indirect election நடக்கும். president is elected by an electoral college. electoral collegeல யாரெல்லாம் இருப்பாங்க, noted down, elected members of both houses of the parliament, both Lok Sabha and Rajya Sabha, elected members of the states, elected members of the national capital territory, Delhi and Puducherry. ஸோ ரெண்டு இடத்துல இருந்து உங்களுக்கு எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் இருப்பாங்க. ஸோ பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் என்னெல்லாம்? லெஜிஸ்லேட்டிவ் சட்ட ரீதியாக, எக்ஸிக்யூட்டிவ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபினான்ஷியல் பொருளாதார ரீதியாக, மிலிட்ரி, எமர்ஜென்சி அண்ட் டிப்ளமேட்டிக் பவர்ஸ் எல்லாமே பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் தான். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட். ஸோ உங்களுக்கு பிரசிடென்ட் மாதிரியே வி ஹேவ் வைஸ் பிரசிடென்ட். ஸோ அவர் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னா, ஹி ரெகுலேட்ஸ் த ப்ரொசீடிங் ஆஃப் த ஹவுஸ், டிசைட்ஸ் தி ஆர்டர் ஆஃப் த ஹவுஸ். ஸோ உங்களுக்கு அந்த ஹவுஸ் கரெக்டாக லோக்சபா, ராஜ்யசபா வந்து he is the ex officio chairman of Rajya Sabha. so அதோட orderliness அது எல்லாத்தையும் அவர் மெயின்டைன் பண்ணுவாரு. decides the admissibility of resolution or questions, suspends or adjourns the house in case of grave disorder. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து ஹவுஸை சஸ்பெண்ட் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் இஸ் த பிரைம் மினிஸ்டர். ஸோ உங்களுக்கு சென்டர் லெவலில் எப்படி பிரைம் மினிஸ்டரோ அந்த மாதிரி ஸ்டேட் லெவலில் யாரு? சீஃப் மினிஸ்டர். that's it, very good. ஸோ உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் இஸ் coming under the article 74 of 1 of the constitution. so உங்களுக்கு prime minister பாத்தீங்கன்னா he is the council of ministers. yes, so prime minister is adopted. so இந்த concept வந்து உங்களுக்கு வெஸ்ட்மின்ஸ்டர் இங்கிலாந்துல இருந்து அடாப்ட் ஆன concept. ministers are individually as well as collectively responsible for the Lok Sabha. okay, so current president we have it our Modi ji. yes, so உங்களுக்கு duties and functions of prime minister என்னெல்லாம்? so prime minister தான் வந்து very very important question, உங்களுக்கு 2 மார்க்ல ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. so it decides the rank of his ministers and distributes various departments. prime minister informally consults 2 or 3 of his senior colleagues
when he does not convene the cabinet meeting. So அவர் வந்து அவர் மீட்டிங்ல இல்லைன்னா அவருக்கு சப்ஸ்டியூட்டா யார் இருக்கணும் அவர் டிசைட் பண்ணிக்கலாம். And Council of Ministers, Constitution of India restricts the number of Council of Ministers including the Prime Minister to 15% of the total members of the Lok Sabha. So உங்களுக்கு Lok Sabha members ஒரு 15% தான் வந்து Council of Ministersல இருப்பாங்க. Okay, so உங்களுக்கு ministers at the union level different categories: cabinet ministers, ministers of state, deputy ministers. இதெல்லாமே வந்து சென்ட்ரல் லெவல்ல இங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் தான் நம்ம வந்து ஸ்டேட் லெவல்ல பார்க்க போற மினிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் நோட் தி கம்பேரிசன். Functions of the Lok Sabha பார்த்தீங்கன்னா any bill can be introduced and passed in the Lok Sabha including money bill. So Lok Sabha தான் வந்து உங்களுக்கு இது மணி பில்லா இல்லையா, இதை பாஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி டிசைட் பண்ணும். ஸோ ராஜ்யசபாக்கு வந்து அது வந்து இட் இஸ் எனி பில் வந்து இப்போ வந்து லோக்சபா கொடுத்துருச்சுன்னா அதை பாஸ் பண்ணி தான் ஆகணும். ராஜ்யசபாக்கு அதுக்கு மீறி பேசுறதுக்கான பவர் இல்லை மணி பில் பொறுத்த வரைக்கும். பவர் ஆஸ் ராஜ்யசபா டு பார்ட்டிசிபேட் இன் கேஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ உங்களுக்கு லோக்சபாக்கும் ராஜ்யசபா மாதிரியே ஏதாச்சும் ஜட்ஜஸை ரிமூவ் பண்ணுறாங்க, ஏதாச்சும் ஒரு ப்ரொசீடிங்ஸ் பார்லிமெண்ட்ல நடக்குது அப்படின்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான பவர் இருக்கு. பவர் ஆஸ் ராஜ்யசபா இன் பாசிங் பில் ஃபார் எனி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். இது எல்லாத்துலேயுமே வந்து லோக்சபாவும் ராஜ்யசபா போல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ லோக்சபா ஸ்பீக்கர் இஸ் ப்ரிசைடட் ஓவர். ஸோ உங்களுக்கு லோக்சபாவை வந்து யார் வழிநடத்தி செல்வா, தலைமை வந்து ஸ்பீக்கர் தான். ஸோ ஸ்பீக்கர் ப்ரிசைட்ஸ் ஓவர் த ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த டூ ஹவுசஸ். ஏதாவது பில்ல ஏதாச்சும் ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் ரெண்டு பேருக்கும் இருக்கு, லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் அப்படின்னா அதை ரெண்டையும் தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு ஜாயிண்ட் சிட்டிங் பண்ணுவாங்க. அதில் வந்து ஸ்பீக்கர் தான் வந்து ப்ரிசைட் பண்ணுவார். ஸோ ஸ்பீக்கர் இஸ் வேக்கண்ட் ஆர் த ஸ்பீக்கர் இஸ் ஆப்சென்ட் ஃப்ரம் த சிட்டிங் ஆஃப் த ஹவுஸ்னா என்ன ஆகும்? ஸோ உங்களுக்கு யூ வில் பி ஹேவிங் யோர் லோக்சபா சேர்மன். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட். எஸ், ஸோ உங்களுக்கு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் என்னன்னா, இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஆன் த ஹோல் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இவங்களெல்லாம் பார்த்துட்டோம், ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா. இப்போ வந்து we have the parliament. Okay, complete parliament. Okay, so critically examine the powers and functions of the parliament. Functions இப்போ வந்து legislation எப்படி நடக்குது, ஸோ உங்களுக்கு impeachment of the president parliament பண்ணலாம், judges of the supreme court பற்றி எலெக்ட் பண்ணுறது, power to change the boundaries of the states. இப்போ வந்து எப்படி ஆந்திர பிரதேஷ் வந்து தெலுங்கானா ஆந்திர பிரதேஷனும், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லடாக் ஜம்முனும் we have boundaries எல்லாமே நம்ம ஆல்டர் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது எல்லாமே வந்து பார்லிமெண்ட்டோட பவர்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. நம்மளோட ப்ரீவியஸ் லைவ் செஷனில் அட்டார்னி ஜெனரல்னா என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஹியர் இஸ் யுவர் ஆன்சர். ஸோ அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறவர் வந்து சீஃப் லீகல் பர்சன். ஓகேயா, ஸோ 76 ஆர்டிக்கலில் அட்டார்னி ஜெனரல் பற்றி கொடுத்துருக்காங்க கான்ஸ்டிடியூஷனில். ஹி இஸ் தி ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் த கண்ட்ரி. ஸோ உங்களுக்கு இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் அண்ட் பிரசிடென்ட் ஹூ இஸ் குவாலிஃபைட் டு பி அப்பாயிண்டட் த ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ இவர் வந்து இந்த அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிற அளவுக்கு அவருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஸோ டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்டார்னி ஜெனரல் என்ன? டு கிவ் அட்வைஸ் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பான் legal matters which are referred to him by the president. President என்னெல்லாம் legal mattersல உங்களோட அட்வைஸ் வேணும்னு கேட்குறாங்களோ அதில் அட்டார்னி ஜெனரல் அட்வைஸ் கொடுப்பாரு. ரைட் ஆஃப் ஆடியன்ஸ் இன் ஆல் கோர்ட்ஸ் இன் த டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா. எல்லா கோர்ட்ஸ்லையும் அவர் வந்து என்ன ப்ரொசீடிங்ஸ் நடக்குது அப்படின்னு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கலாம். அண்ட் ரைட் டு ஸ்பீக் அண்ட் டேக் பார்ட் இன் த ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் போத் த ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ உங்களுக்கு அவர் பேசவும் அதில் வந்து பங்கேற்கவும் அவருக்கு கம்ப்ளீட் உரிமைகள் இருக்கு இன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. ஓகே, so judiciary, the third organ. Okay, so legislative பார்த்தாச்சு, executive பார்த்தாச்சு, here is your judiciary. So it plays the vital role in protecting the rights and freedoms of the citizens. நம்மளோட எல்லா விஷயமான உரிமைகள், நம்மளோட ஃப்ரீடம் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனில் ஏதாச்சும் இப்போ வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஏதாவது பண்ணாங்க, அது கம்ப்ளீட்டாக வந்து கான்ஸ்டிடியூஷனே ரிவ்யூ பண்ணுற ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் வந்து யூ ஹேவ் இட் இன் த சுப்ரீம் கோர்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிஃபென்சிங் த ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டிசன்ஸ். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கான என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு? சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும், ஒரு ஜட்ஜ் ஆஃப் த ஹை கோர்ட்டாக 5 years ஆச்சு ஒர்க் பண்ணியிருக்கணும், ஒர்க் அஸ் அன் அட்வொகேட் ஆஃப் அட்லீஸ்ட் ஹை கோர்ட்டுக்கு ஒரு 10 years அட்வொகேட்டாக இருக்கணும், ஒப்பீனியன் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் டிஸ்டிங்விஷ் ஜூரிஸ்ட். ஸோ உங்களுக்கு பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் அ டிஸ்டிங்விஷ் ஜூரிஸ்ட், இவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கலாம் அப்படின்னு அவரோட ஒப்பீனியனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லெசன் இஸ் யோர் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ லாஸ்ட் லெசன் ஆஃப் சிவிக்ஸ் வந்தாச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா
Constitution of India வந்து it is separating. So 28 states, 8 union territories இருக்கு. 152ல இருந்து 237 வந்து it is applicable to the state. So state லைன் நான் சொன்ன மாதிரியே தான் சென்ட்ரல் மாதிரியே. ஸோ சென்ட்ரலுக்கான பிரான்ச் நீங்கள் லெஃப்ட் சைடில் பேஜில் போட்டிங்களா, ரைட் சைடில் ஸ்டேட் கவர்மெண்ட் எழுதிக்கோங்க. சேம் பிரான்ச்சஸ் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ்ல பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்க, கவர்னர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெஜிஸ்லேச்சர்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல லோக்சபா, ராஜ்யசபா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு. ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை வந்து மேலவை, அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கீழவை, லோவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஜுடிஷியரி அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் அண்ட் அதர் கோர்ட்ஸ் இதெல்லாமே வந்து யூ வில் ஹேவ் இட் இன் யோர் ஸ்டேட். வேராஸ் உங்களுக்கு சென்ட்ரல் லெவல்ல என்ன ஜுடிஷியரி இருக்கும், சுப்ரீம் கோர்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்டேட் லெவல்ல ஹை கோர்ட். ஃபைன். ஓகே, ஸோ உங்களுக்கு கவர்னர். ஸோ நாம எப்படி நம்ம வந்து பிரசிடென்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து கவர்னர் தான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் யாரு, பிரசிடென்ட். கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் யாரு, கவர்னர். ஓகே, yes, constitutional head of the state executive, separate governor in each state. So article 154 padi executive power in the state of governor. Okay, so உங்களுக்கு கவர்னருக்கு தான் வந்து complete executive power இருக்கு. இவர் அப்பாயிண்ட் பண்றது வந்து president who does not belong to the state where he is appointed may be appointed as the governor. So article 158 படி கவர்னர் வந்து ஒரு 2 or more ஸ்டேட்ஸ்க்கும் கவர்னராக இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. He can also resign any time by addressing his resignation to the president. எப்போ வேணா ரிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர். சென்ட்ரல் லெவலில் பிரைம் மினிஸ்டர் எப்படியோ அந்த மாதிரி ஸ்டேட் லெவலில் சீஃப் மினிஸ்டர். வெரி குட். ஸோ உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் என்னலாம், ஸோ he recommends the persons who can be appointed as the ministers by governor. ஸோ சீஃப் மினிஸ்டர் தான் வந்து இப்போ சென்ட்ரல் லெவலில் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ்ல யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு யாரை ரெக்கமெண்ட் பண்ணுவா, பிரைம் மினிஸ்டர். அதே மாதிரி ஸ்டேட்ல இருக்கிற மினிஸ்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கலாம்னு போர்ட்ஃபோலியோவை டிசைட் பண்றது நம்ம சீஃப் மினிஸ்டர் கவர்னர் கூட பேசி டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணுவாரு. அண்ட் தென் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், நான் அப்பர் ஹவுஸ் மேலவைன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதை வந்து விதான் பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இட் ஃபார்ம்ஸ் த பார்ட் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். சட்டசபையில வந்து மேலவை வந்து அப்பர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். எவ்ரி மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து 6 years இருக்கு. MLCs must not be under 30 years of age. Okay, so legislative council பொறுத்த வரைக்கும் இந்தியால பாத்தீங்கன்னா only 6 ஸ்டேட்ஸ்க்கு தான் வந்து இந்த legislative council இருக்கு. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் we have only state legislative assembly. ஓகேயா, ஸோ அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட மெம்பர்ஸ் யாரு, MLA. அதனால தான் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படி சொல்றோம். ஓகே, ஸோ தமிழ்நாடுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லை. எந்தெல்லாம் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குன்னு ப்ளீஸ் ஃபைண்ட் இட் அவுட் அண்ட் மென்ஷன் இன் த கமெண்ட்ஸ். ஓகே, நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே ஆப் ரிவிஷன் கிளாஸஸ்ல எடுத்தாச்சு இது. ஸோ யூ மஸ்ட் பி நோயிங் இட், ஆன்சர் இட். ஓகே, ஸோ எக்கனாமிக்ஸில் வி ஹவ் கம் டு, ஸோ சிவிக்ஸ் 3 லெசன்ஸ் முடிச்சாச்சு. டக்குன்னு இப்போ எக்கனாமிக்ஸ் வந்துடலாம். ஸோ உங்களுக்கு ஜிடிபி, வேரியஸ் டேர்ம்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். ஜிஎன்பி அப்படின்னா என்ன, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். இதுதான் வந்து டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் in a year by the domestic. So GNP அப்படிங்கிறப்பவே நேஷனல், உள்ள இருக்கிற கண்ட்ரிக்குள்ள இருக்கிற ரெசிடென்ட்ஸ் அவங்களோட கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவங்க எல்லாம் என்ன இன்கம் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அந்த ஒரு வருஷத்துல அதுதான் வந்து GNPன்னு சொல்றோம். இட் இன்க்ளூட்ஸ் ப்ராஃபிட்ஸ் earned ஃப்ரம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ராட். ஸோ உங்களுக்கு நம்மளோட வெளியே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து என்ன ப்ராஃபிட்ஸ் வந்தாலும் அதுவும் இன்க்ளூட் ஆகும் GNPல. ஓகே, GDPயை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரிக்குள்ள இருக்கிறது மட்டும் டொமெஸ்டிக். GNPனா net income abroad include ஆகும். So GNP is equal to C plus I plus G plus X minus M plus net factor income abroad. So உங்களுக்கு C consumption, I investment, G government expenditure, X minus M na என்ன, export minus import. So நாம வந்து நம்மளோட export value தானே நமக்கு வந்து அதன் இன்கமா இருக்கும். எஸ், இம்போர்ட் வேல்யூ நமக்கு வந்து செலவு தானே. ஸோ அதனால இம்போர்ட்டை மைனஸ் பண்ணிடணும். நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ நம்மளோட ஓவர்சீஸ் அப்ராட்ல இருக்கிற நம்மளோட யூனிட்ஸ்ல இருந்து வர ப்ராஃபிட்டையும் நாம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் வந்து கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். GDPனா என்ன, கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்னா total value of outputs of goods and services produced by the factors of production within the geographical boundaries of country. So நம்ம கண்ட்ரிக்குள்ள இருக்கிறது மட்டும்தான். அப்போ என்ன வராது, நெட் ஃபேக்டர் ஃப்ரம் இன்கம் அப்ராட் வராது.
ஒன்லி C plus I plus G தான் இருக்கும். கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் யோர் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் இருக்கும். நெட் ஃபேக்டர் இன்கம் வராது. ஸோ அப்ராட்லேருந்து வரதெல்லாம் வராது. அது GNPயில் தான் வரும். நம்ம கண்ட்ரிக்குள்ளே இருக்கிறது GDPயில் வரும். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் பார்த்துக்கோங்க. ஸோ GNP வந்து கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். அந்த மாதிரி நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்டும் country பாருங்க. net national product is arrived by making some adjustment with regard to depreciation. Okay, so நம்ம GNP னா என்னன்னு பார்த்தோம். GNP வந்து நம்மளோட consumption, investment, expenditure, export and net factor income from abroad எல்லாமே இருக்குன்னு பார்த்தோமா. ஸோ அதுல இருந்து depreciation மைனஸ் பண்ணிட்டோம். GNP மைனஸ் depreciation தான் வந்து NNP. ஓகே, ஸோ net domestic product நம்ம ஆல்ரெடி வந்து GDP பார்த்துட்டோம் இல்லையா. அதே GDPல இருந்து depreciation மைனஸ் பண்ணிட்டா அது வந்து உங்களுக்கு NDP. ஓகே, ஸோ GNP is equal to NNP is equal to GNP minus depreciation. NDP is equal to GDP minus depreciation. டிப்ரிசியேஷன்னா என்ன? தேய்மானம். ஓகே, ஸோ ஒரு வேர் அண்ட் டேர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேல்யூ எல்லாம் கம்மி ஆகுதோ, இப்போ ஒரு பொருள் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் அதோட வேல்யூ கம்மி ஆகிடும். வாஷிங் மிஷின் ஆகட்டும், எதுவாக கம்ப்யூட்டர் ஆகட்டும். ஸோ அந்த வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகிடுச்சு இல்லையா, அந்த டிப்ரிஷியேட்டட் வேல்யூவை தான் வந்து தேய்மானத்தை தான் வந்து டிப்ரிசியேஷன் சொல்கிறாங்க. அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு NDP கிடச்சிரும். ஸோ GDP மைனஸ் டிப்ரிசியேஷன் இஸ் ஈக்குவல் டு NDP. GNP மைனஸ் டிப்ரிசியேஷன் இஸ் ஈக்குவல் டு G. ஓகே, வெரி குட். NNP. ஓகே, per capita income, very very important question. repeated 2 marksல ஒரு 2-3 times ஆச்சு கேட்டாங்க. இந்த half yearlyலயும் கேட்டிருந்தாங்க. so per capita income னா என்ன? it is income of output. so இதுதான் வந்து living standard of the people indicate பண்ற ஒரு indicator. so it is obtained by dividing national income by population of country. per capita income PCI is equal to national income divided by population. so நீங்க இது வந்து கரெக்டா மென்ஷன் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. PCI is equal to national income by population. ஓகே, ஸோ பர்சனல் இன்கம்னா வந்து இட் இஸ் த பர்சனல் இன்கம். உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் ரிசீவ்டு பை த இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து பர்சனல் இன்கம் சொல்லுவாங்க. அதுலேருந்து நம்ம இன்கம் டேக்ஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா அது டிஸ்போசபிள் இன்கம். எதெல்லாம் நம்ம செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோமோ அதெல்லாம் டிஸ்போசபிள் இன்கம். ஸோ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வி ஜஸ்ட் saw it right. ஸோ GDP வந்து நம்ம எக்கனாமிக் ஹெல்த் ஆஃப் அ கண்ட்ரியை டிட்டர்மைன் பண்ணுறக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இண்டிகேட்டர். ஸோ அதில் வந்து உங்களுக்கு யூ ஹேவ் யுவர் கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். C plus I plus G plus X minus M பாக்ஸ் இட். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்படியெல்லாம் GDPயை கால்குலேட் பண்ணலாம்? எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு கால்குலேட் பண்ணலாம். இன்கம் மெத்தட். ஸோ உங்களுக்கு வர இன்கம் வச்சு வேஜஸ், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் வச்சு கால்குலேட் பண்ணலாம். வேல்யூ ஆடட் அப்ரோச். வேல்யூ ஆடட் அப்ரோச்னா ஒரு பொருளோட இப்போ டீ பவுடர் பாருங்க. ஸோ வெறும் டீ பவுடராக இருக்கிறது மில்க் ப்ளஸ் சுகர். இந்த மாதிரி வேல்யூ ஆட் ஆகிட்டே போனால் ஃபைனல் குடாக உங்களுக்கு ஒரு டீ கிடைக்குது. கரெக்டா? ஸோ உங்களுக்கு அந்த ஃபைனல் குட் டீ கிடைக்கிறதுக்கு யூ ஆர் ஆடிங் சோ மெனி திங்ஸ். த சம் ஆஃப் த வேல்யூ ஆடட் பை ஆல் த இன்டர்மீடியட் குட்ஸ். அப்போ இந்த மில்க்கு, சுகரு இதெல்லாம் சேர்ந்து அதோட ஃபைனல் டீயில் இருக்கிற விலையை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. கரெக்டா? ஸோ உங்களுக்கு டீ பவுடருக்கும் டீக்கும் அந்த ஃபைனல் ப்ராடக்ட்க்கும் இருக்கிற வேல்யூ ஆடட் அப்ரோச் தான் VAT, வேட்ன்னு சொல்லி அதுக்கான டேக்ஸ் நமக்கு வருது. ஸோ வேல்யூ ஆடட் அப்ரோச் மூலமாகவும் நீங்கள் நேஷனல் இன்கம்மை டிட்டர்மைன் பண்ணலாம். திஸ் இஸ் a very very important question. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் GDP வந்து நம்ம எக்கனாமிக் க்ரோத்தை ஸ்டடி பண்ணுறதுக்கு இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன். ஸோ உங்களுக்கு பண வீக்கம் அண்ட் உங்களுக்கு ப்ரைஸஸ் ஆஃப் எல்லாமே ஃபால் ஆச்சுன்னா டீஃப்ளேஷன், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷன். அதை பற்றி பார்க்குறதுக்கு கம்பேரிசன் வித் டெவலப்ட் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்ட். GDP வச்சு தான் வந்து ஒரு கண்ட்ரியோட GDP வச்சு ஓகே யார் யார் எந்தெந்த நிலமையில் இருக்காங்க எக்கனாமிக்கலாக அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணலாம். எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் ப்ரைஸ், ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டார், கைட் டு எக்கனாமிக் பிளானிங் எல்லாமே உங்களுக்கு GDPயில் we are getting it. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மெஹபூப் அல் ஹக். ஸோ இவர் தான் வந்து பாகிஸ்தானி எக்கானமிஸ்ட். இவர் தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தார். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட் இட் டவுன். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும்? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அடல்ட் லிட்ரஸி ரேட், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மெஷர்ட் ஆஸ் லாகரிதமிக் ஃபங்க்ஷன் ஆஃப் GDP. உங்களுக்கு லிவிங் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் எப்படி இருக்கு, அடல்ட் லிட்ரஸி ரேட் எப்படி இருக்கு, அண்ட் உங்களுக்கு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி எப்படி இருக்கு, இது எல்லாமே வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல கால்குலேட் பண்ணுவாங்க. So it is an indicator of the country's remarkable achievement in lifting millions of people out of poverty. Okay, so next is globalization and trade. Liberalization, privatization and globalization 1991 new economic policy oda reforms da இந்த LPG reforms. so இது வந்து politician, economists, businessmen எல்லாருமே ஒரு talked about subject. globalization na enna? Integration of a country with the world economy. so it signifies the process of
இன்டர்நேஷனலைசேஷன் பிளஸ் லிபரலைசேஷன் ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ற ப்ராசஸ் தான் குளோபலைசேஷன். ஸோ குளோபலைசேஷன் இதுதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஆண்ட்ரே கண்டர் ஃப்ராங்க். ஸோ இவர் தான் வந்து குளோபலைசேஷனை வந்து காயின் பண்ணாரு. ஸோ ஆண்ட்ரே குண்டர் ஃப்ராங்க் அப்படிங்கிறவர். எஸ். ஸோ உங்களுக்கு அந்த மொங்கோல் எம்பையர் எப்படி அந்த சில்க் ரோட்லேருந்து வந்தாங்களோ அப்போவே அந்த சில்க் வந்து எல்லா டெரிட்டரிஸ்லையும் வரணும்னு சொல்லி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, அப்போவே குளோபலைசேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இஸ் கேட். கேட்னா என்ன? ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப்ஸ். ஸோ 23 கண்ட்ரிஸ் சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பர்ஸ் ஆஃப் கேட். ஸோ உங்களுக்கு ஆர்த்தர் டுங்கெல் வந்து டிராஃப்ட் ஒரு ஃபைனல் டுங்கெல் டிராஃப்டை வந்து அப்ரூவ் அண்ட் சைன் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஜெனீவா சுவிட்சர்லாந்து 1947. தீஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன் யூ ஷுட் ரிமெம்பர் அபவுட் கேட். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO பற்றி என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ யூ ஹாவ் த ஃபைனல் ஆக்ட் ஆஃப் உருகுவே ரவுண்ட் பை மெம்பர். ஸோ கேட் மெம்பர் நேஷன்ஸ் ஆஃப் கேட் எல்லாமே ஏப்ரல் 1994 WTO ஒன்று செட்டப் பண்ணலான்னு சொல்லி தே ஷோட் த வே. ஸோ அக்ரிமெண்ட் வந்து ஒரு 104 மெம்பர்ஸோட சப்மிட் பண்ணாங்க. WTO வந்து எப்போ எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு? Jan 1, 1995. ஓகே. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி நெக்ஸ்ட். ஸோ அது வந்து ஜூலை டு ஆகஸ்ட் டைம் 1991 வந்தது. 1991 வந்தது தான் நியூ எக்கனாமிக் பாலிசியும், அதில் வந்தது தான் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், LPG ரீஃபார்ம்ஸ். ஓகே. ஸோ ஸ்பர்ட் ஆஃப் ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் த ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது எல்லாமே வந்து இட் ஹேப்பன்ட் டியூ டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி ஒன்லி விச் கேம் இன் 1991. Next is the last chapter, chapter 3, food and security and nutrition. So Dr. M.S. Swaminathan, the father of green revolution in India, என்ன சொல்லிருக்காருன்னா, physical, economic and social access to balanced diet, safe drinking water, environmental hygiene, primary health care, primary education, இது எல்லாம் தான் வந்து ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய சத்து தான் வந்து நியூட்ரிஷன். எஸ். ஸோ கிரீன் ரெவல்யூஷன் ஏன் வந்தது அப்படின்னா, Green Revolution was born in the country paving way for self-sufficiency. நமக்கு வந்து நம்மளோட தேவைகளுக்கு கூட ஃபுட் இல்லாமல் இருந்தது. அதனால ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சி வேணுங்கிறதுக்காக கிரீன் ரெவல்யூஷன் வந்தது. ஸோ கிரீன் ரெவல்யூஷன் சொன்னாலே யூ ஷுட் ஆல்சோ ரிமெம்பர் HYV, High Yield Variety Seeds Program, which was implemented as a package of this Green Revolution. ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எப்படி கிரீன் ரெவல்யூஷனில் ஒரு ரோல் இருந்தது அப்படின்னா, MSP மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து ஒரு கிராப்ஸ்க்கும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ்ட் அட் த பிகினிங் ஆஃப் த சீசன். அந்த ஹார்வெஸ்டட் கிரெயின்ஸ் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் இந்த கிராப் இதுதான் வந்து உங்களோட மினிமம் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. Food Corporation of India had built huge storage godowns and buffer stocks of food grain during harvest season to be distributed all throughout the year. இப்போ பொங்கல் வரப்போகுது. ஸோ பொங்கல் டைமில் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அந்த அரிசி, அந்த கரும்பு, அந்த வெல்லம் அதெல்லாமே வந்து PDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ரேஷன் ஷாப்ஸில் தராங்க இல்லையா. ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் டைம், ஏதாச்சும் ஒரு ஹார்வெஸ்ட் சீசன், இப்போ பொங்கல் இஸ் அ ஹார்வெஸ்ட் சீசன், அந்த டைமில் வரதுக்கு வந்து யூ வில் ஹாவ் ஆல் யோர் FCI giving in the goods and facilities. Okay. Yes. So FCI வந்து Food Corporation of India. So public distribution system ரேஷன் கடை சொன்னேன் இல்லைங்களா. ஸோ யூனிவர்சல் PDS. ஸோ தமிழ்நாடு தான் வந்து இட் இஸ் த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து 2013 இந்தியன் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா டார்கெட்டட் PDS, அதாவது புவர் பீப்புளுக்கு எல்லா பேசிக் ரிசோர்ஸஸ் சேரணும் அப்படின்னு சொல்லி ரேஷன் கார்டில் இந்தந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்க அலோகேட் பண்ணுறாங்க. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. ஸோ இந்தியா பிகேம் த 3rd largest economy in terms of PPP. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம், ஒரு கூடு இருக்குது அப்படின்னா நம்மளோட ₹1 வச்சு நம்ம எவ்வளோ விஷயம் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இப்போ $1 வச்சு யூஎஸ்ல அவன் எவ்வளோ விஷயம் வாங்கலாம், அந்த மாதிரி நம்ம ₹1 வச்சு எவ்வளோ விஷயம் வாங்கலாம், அதுதான் வந்து நம்மளோட பர்ச்சேசிங் பவர். ஸோ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, நம்மளால் எவ்வளோ எல்லாம் வாங்க முடியாது, ஒரு வேல்யூ ஆஃப் த கரன்சி, லெவல் ஆஃப் வெல்பீயிங், இது எல்லாமே இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி PPPயில் டிட்டர்மைன் ஆகுது. ஸோ இந்தியா தான் வந்து 3rd largest எக்கானமியாக இருக்குது இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியை பொறுத்த வரைக்கும். இந்தியாவோட அக்ரிகல்ச்சரல் பாலிசி என்ன? ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாலிசி. இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம், இதெல்லாம் தான் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஹை ஈல்ட் வெரைட்டி சீட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதுதான் வந்து மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அக்ரிகல்ச்சர் பாலிசி இருக்குது. சம் ஆஃப் த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு என்னெல்லாம், வெரி இம்பார்ட்டன்ட். புரட்சி தலைவர் MGR நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம்,
National Program of Nutritional Support to Primary Education, General ICDS Projects and World Bank Assisted Integrated Child Development Services. So Pradhan Mantri Gramodaya Yojana System, Tamil Nadu Integrated Nutrition Program, Midday Meal Program, இது எல்லாமே வந்து some of the nutrition சத்துணவு திட்டம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. So those are these Tamil Nadu's nutrition program. ஸோ இந்த செஷன் வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தோஸ் ஹூ ஹாவ் கம்ப்ளீட்டட் ரிவைசிங் தீஸ் லெசன்ஸ் ஆல்ரெடி. எஸ், ஆல்ரெடி இந்த ஒரு லெசனை இந்த 3 லெசன் ஆஃப் சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸை 2 தடவையாச்சும் படித்து முடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த செஷன் சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்தோன்னே ஒரு ரிவிஷன் மாதிரி எல்லாமே வந்து ஒரு கிளான்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலனாலும் டு நாட் வரி, இந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமாச்சும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் கோ பேக் அண்ட் ரிவைஸ் ஆல் தீஸ் ஃப்ரம் யுவர் டெக்ஸ்ட் புக் ஆஸ் வெல். ஸோ கெட் ரெடி ஃபார் மென்டி. ஆல் தி வெரி பெஸ்ட். டக்குன்னு இப்போ இந்த வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களோட புக்கையும் ஒரு தடவை ரஃபாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க. மென்டியில் சூப்பராக ஸ்கோர் பண்ணுங்க. எஸ், தேங்க்யூ எவ்ரிவான்.